இந்த வீடியோ பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்க்கலாம். இன்றைக்கு இதில் காட்ட போகிறது வந்து எங்களோட கிரேப்ஸ். இவ்வளோத்துக்கு நாங்கள் இந்த கிரேப்ஸ் வந்து எங்களோட விட்ட பிடிங்கணும். இப்படி ஒரு சின்ன மரம் தான், ஆனால் நிறைய கிரேப்ஸ் அதுலேருந்து நாங்கள் அன்றைக்கி பிடிங்கினோம். இந்த கூடை முழுக்க பிடிங்கினோம். நான் இந்த கிரேப்ஸை எப்படி பண்ணினேன்னு சொன்னால், சமைக்கிற அந்த மரக்கறிகள் வெட்டுற தண்ணி, அரிசி கலவுற தண்ணி, அதுகள் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொண்டு இந்த மரத்துக்குள்ளே ஊற்றுறது. அதை விட முட்டைக்கோதுகள், அந்த மீன் தலையல், அதுகள், இந்த இறைச்சிட தோலுகள் எல்லாத்தையுமே கொண்டு இந்த இதுக்குள்ளே நான் தாட்டு விட்டேன். நான் நிறைய காய், சின்ன மரம் தான், ஆனால் இந்த இவ்வளோ கூட ஃபுல்லாகியும் இதே மாதிரி இன்னொரு அரை கூட அதுக்குள்ளேருந்து நாங்கள் பாஸ்கெட், இந்த மாதிரி அரை வாசி பாஸ்கெட்டுக்குள்ளே அதுக்குள்ளே பிடுங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கிரேப்ஸ் காய்ச்சிருக்குது. இந்த கிரேப்ஸ் நல்ல புளிப்பண்டு சொல்ல முடியாது, நல்ல ஒரு இனிப்பான அந்த ஒரு கிரேப்ஸ். இது புளியெல்லாம் கிடையாது. இதுக்கு நான் வந்து அந்த மீன் கழுவுற தண்ணி கூட அதுகள் தான் நான் ஊற்றுறேன். அது எதுவுமே சிங்குக்குள்ளே ஊற்றாமல் மீன் கழுவுற தண்ணியல். மற்றது வந்து இவைக்கு நான் மழை என்று சொன்னால் பெருசாக ஒன்றுமே ஊற்ற மாட்டேன், கூட தண்ணியும் கூடாது. அந்த மாதிரி சரியான கேர். மற்றது நான் கூட நிறைய அவையோட மினக்கடுவன். ஆனால் நானே எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு இதுக்குள்ளே இவ்வளவு கிரேப்ஸ் வருமென்று சொல்லி. அடுத்த முறைக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் இந்த கிரேப்ஸ் மரத்தை பெருசாக கொண்டு போகலாம். இவ்வளவுமே சரியான இன்ட்ரெஸ்டாக இருக்கிற அந்த காயலை பிடுங்கிறதுக்கு. அடுத்த முறைக்கு நான் பிளான் பண்ணிக்கணும், ஒவ்வொரு காயலுக்குமே அந்த ஷாப்பிங் பேக் கட்டி போட்டு இலையலை, எனக்கு நிறைய பேர் சொல்லிச்சுன்னா அந்த இலையல் வந்து கூடி போயிட்டு, இலையலை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் அந்த காய் அப்படியே பெருத்து கொண்டு வரோம்னு சொல்லி எனக்கு அடுத்த முறைக்கு நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொண்டு வரேன். நான் உண்மையில் எனக்கு இவ்வளவு காயும் இவ்வளவு கொஞ்சம் மொத்தமாக வந்திருக்கு தான். இதை விட பெருசாகவும் வரலாம், நான் இல்லைலாம் கட்டி இன்னும் பண்ணினா வரலாம். இதுக்கு எந்த விதமான பசலைகளுமே நான் போடலை. எல்லாமே வீட்டில் இருக்கிற அந்த கழிவுகள், தண்ணியல், வெங்காயத்தல் எல்லாமே, வெங்காயம் உரிச்சது தோலுகள் கூட அந்த மீன்கள் வர தண்ணியெல்லாம் நான் கிடங்கு மாதிரி அப்புறம் மணக்க வலிக்கிற மாதிரி கிடங்கு மாதிரி கிண்டிட்டு அதுக்குள்ளே ஊற்றிட்டு பிறகு அதை வந்து மூடி, இந்த மாதிரி எல்லாமே நான் செய்திருக்கிறேன். இப்படி பண்ணலாம். அதை விட இங்கே வெதருக்கும் அது நல்லா காய்க்கும். கிரேப்ஸ் வந்து நல்லா காய்க்கும். எல்லாருமே கிரேப்ஸ் வந்து வீட்டை வாங்கி வைக்கலாம். எங்களோட வீட்டில் நாங்கள் எங்களோட மரம் காய்ச்சி அதை நாங்கள் பிடுங்கி சாப்பிடக்குள்ள அதில் ஒரு நிறைய சந்தோஷம் இருக்கும். அது நாங்கள் கடையில் எவ்வளோ காசுக்கு எங்கே வாங்கி சாப்பிட்டாலும் அந்த ஒரு சந்தோஷம் எங்களோட வீட்டை நாங்களே நட்டு நாங்களே பிடுங்கி சாப்பிட்றதுல வந்து அவ்வளோ சந்தோஷம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுல இருக்காது. இந்த கிரேப்ஸ் வந்து எல்லாருமே வாங்கி வச்சு இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இது வந்து நிறைய வளர்ந்து கொண்டு போகும் என்று சொல்லி எனக்கு இது இவ்வளோ வளர்ந்துட்டு சின்னனா இருந்தது, டக்குன்னு வளர்ந்துட்டு அடுத்த முறைக்கு நான் இதை ஒரு நீளத்துக்கு கட் பண்ணி வளர்க்குற ஒரு பிளானில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் நான் வீடியோ போடக்குள்ளே வந்து இதை விட கூட கிரேப்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு என்ன இதுக்கு நான் செய்தேன்னு சொன்னால் கூட முட்டைக்கோதுகளும் அது அந்த மாதிரி தான் போட்டுக்கொண்டு வந்தேன். நான் தண்ணி வந்து ஒவ்வொன்றை விட்டு ஒரு நாள் வந்து விடுவேன். மோஸ்ட்லி இங்கே மழை பெய்யும். அப்படி மழை பெய்யாட்டிக்கு இந்த மாதிரி தான் கழிவு தண்ணியில் தான் கூட விட்டு கொண்டு வந்தேன். நான் இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.